எண்ணங்கள் அலைமோதும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ எக்ஸ்எம்எல் ஃபைலில் தரேன், அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்போன்னு தெரியலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் 1 வீக் நான் தொடர்ந்து போட போகிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணி கொலாப் கொடுங்க. ஸோ நான் அக்செப்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட கொலாப் வீடியோ போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு டிஎம்மில் சொல்லுங்கள். ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 பேர் தான் நினைக்கிறேன். 4 பேரோட கொலாப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் விருப்பமோ சொல்லுங்கள், நம்ம கொலாப் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல். இந்த மாதிரி தான் இருக்கும் நான் கொடுக்கும்போது. ஸோ நான் கொடுக்கும்போது அந்த மார்க்கை நான் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜை இந்த மாதிரி கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போனா தான் அந்த எல்லா இமேஜுக்கும் கீழே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த இமேஜை அந்த லாஸ்ட் வரையுமே நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கட் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கும். அதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட்னு எஃபெக்ட் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. அவுட் நமக்கு தேவையில்லை, இன்னும் மட்டும் தான் தேவை, அதனால் அதை மட்டும் வச்சுட்டுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இல்லை நீங்கள் வேறு எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த கவர் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 3 அப்புறம் குரூப் 3 காப்பின்னு இருக்குது. ஸோ இந்த இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள குரூப் 3 எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளே ஆகும் பார்த்தீங்களா அந்த செக்ஷனுக்காக. ஸோ அந்த காப்பிங்கிறது அந்த ஷேடோ. ஸோ அந்த காப்பியில் என்ன பண்ணேன் அப்படின்னா கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு பிளாக் கலராக மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு லைட்டாக மூவ் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ லெஃப்ட் சைடில் வர மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஒப்பாசிட்டியை லைட்டாக கம்மி பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஷேடோக்கு எந்த மாதிரி டார்க்காக இருக்கணுமா இல்லை லைட்டாக இருக்கணுமா நீங்கள் முடிவு பண்ணி அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் வீடியோ தான். ஸோ டீட்டெயில் வீடியோ, அதாவது மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அந்த வீடியோ கூட நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் எப்படி லாங்லேருந்து ஷார்ட் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா எடிட் குரூப் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மூவ் பண்ணி நான் அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பேக் வாங்க. ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ். நெக்ஸ்ட் பார்ட் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் குரூப் 1 காப்பி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த குரூப் 1 காப்பி பார்த்தீங்கன்னா இதுவும் ஷேடோ தான். எதுக்கான ஷேடோனா அந்த கவர் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கான ஷேடோ. அந்த ஷேடோ எப்படி ஆட் பண்ணணும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கவர் இமேஜாக இருக்கும், அதாவது அந்த ஷேப் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஷேப் இருக்குது. நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங்கை எந்த இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷேப் மட்டும் லாஸ்ட் வரையுமே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் தான் ஆட் பண்ணணும், அதாவது மேலேருந்து ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஷேப்பில் போயிட்டு நீங்கள் கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கவர் இமேஜெல்லாம் எப்படி பதிவிறக்கம் செய்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குல்ல. ஸோ ஏதோ ஒரு ஷேப்பு இப்போதைக்கு நான் ஒரு ஷேப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதில் கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி 4 இருக்கும். அதில் ஸ்டார் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கவர் இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இமேஜ் ரீப்ளேஸ் ஆயிரும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நார்மலாக ஷேப் ஆட் பண்ணால் இப்படி தானே இருக்கும். அதில் ஸ்மூத் பேவலன் இந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணால் நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிரியேட் ஆகுது. அப்போ நோட் பண்ணிக்கோங்க, ஸ்மூத் பேவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஞாபகம் வரும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து ஒரு 6 இமேஜ் இருக்கா. அந்த 6 இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கவர் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு நம்ம எடிட் பண்ண போகிற சாங் அந்த கவர் இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர் இமேஜ் பார்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கான இமேஜை நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 அப்புறம் காப்பின்னு இருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளே ஆகும் பார்த்தீங்களா, நம்ம ப்ளே பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுக்காகணும் உள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ ஒன்று இருக்குது, அது காப்பிங்கிறது ஷேடோ.
ஸோ நான் எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுக்கும்போது ஷேடோ எது அப்படின்னு நான் தனியாக செப்பரேட்டாக டைப் பண்ணியே நான் காமிக்கிறேன். ஓகே, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் குரூப் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஷேப்பை யூஸ் பண்ணி பண்ணது. ஸோ ஒன்றுமே கூட இமேஜாக கிடையாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இமேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க பண்ணாததில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ரன் ஆகுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று ஷேடோ, ஸோ அதில் பிளாக்காக மாற்றி ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதுக்காக நம்ம ஷேடோ ஆட் பண்ணுறோன்ட்டு. அதை நான் ஹைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அந்த ஷேடோ ஆட் பண்ணும்போது தான் அந்த கம்ப்ளீட்டான ஃபீலே வருது. ஸோ அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிள் வந்து ஜூம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிடி பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகி வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதே தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கிளிப்ஸு, அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸு. அந்த வீடியோ கிளிப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீமி க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. CapCutல போனீங்க அப்படின்னா நம்ம ட்ரீமி க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா CapCut ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் சூப்பர் VPN யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட வேறு எந்த VPN இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வாட்டி CapCut ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உள்ள எஃபெக்ட் ஏதாச்சும் லோட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது வாட்டி ஓப்பன் பண்ணும்போது ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகியிருக்கும். ஸோ நிறையா வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒர்க் ஆகும். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எங்கேருந்து பதிவிறக்கம் செய்கிறதுனா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிரிண்டெஸ்ட்டு. ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு லிங்கை காப்பி பண்ணி வெப்சைட்டில் போயிட்டு பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ கிளிப்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அதில் ஆடியோ இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாகவே மியூட் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் அந்த இதை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ மற்ற தேவையில்லாத பாட்டெல்லாம் டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க, அதுக்காக இது எக்ஸ்ட்ரா இருக்கும் அது எக்ஸ்ட்ரா இருக்குன்னு ஃபீல்லாம் பண்ணாதீங்க. ஸோ தேவையான அளவு எந்த அளவுக்கு லிரிக்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுலேயும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நோ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரீமி க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்டில் போயிட்டு வீடியோ எஃபெக்ட்டில் போனீங்க அப்படின்னா அதில் லைட் எஃபெக்ட் இருக்கா, ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ட்ரீமி க்ளோ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. இதை வந்து லாஸ்ட் வரையுமே எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது தான். அட்ஜஸ்ட்ன்னு இருக்குல்ல, ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு க்ளோ அப்படின்னு இருக்கும். எந்த அளவுக்கு க்ளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ரேஞ்ச் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கலர் எவ்வளோ வேணுமோ அந்த கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்டரில் போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. மேலே 1080p இருக்குல்ல, ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. 1080p செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 30 வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆரோ மார்க் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பேக் டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கட் பண்ணணும். இது ரொம்பவே சிம்பிள். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரோ மார்க் பக்கத்தில் ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் லேயர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பாக மாற்றி விட்ருங்க. ஸோ குரூப்பாக மாற்றினதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுறதால எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக கட் பண்ண வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ண வேணால் அந்த டைமர் காயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க கட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுக்கும்போது அந்த மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் தான். ஸோ லிரிக்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு லூயிஸ் கரேஜ் கேஃப் போல்டு அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு தேவையான இடத்துல அலைன் பண்ணி வச்சுட்டு கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லிரிக்ஸு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. இப்போ அந்த தமிழ் லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தமிழ் லிரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேராந்தசிஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆங்கிள் ப்ராக்கெட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முன்னாடியே ஆட் பண்ணுங்கள், அது மாதிரி பேக்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் ஃபாண்ட் 41 இருக்குல்ல, ஸோ அந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட வேறு தமிழ் ஃபாண்ட் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் கூட தமிழ் ஃபாண்ட் இருக்குது, அதில் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது தேவையான அளவு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் எஃபெக்ட் ஆட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஜஸ்ட் அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணால் மட்டும் போதும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ்க்கு பெருசாக எந்த எஃபெக்ட்டும் தேவை கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் மற்ற லிரிக்ஸை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டாக அந்த லிரிக்ஸ் முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான்.
இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.